குறைந்த முதலீட்டில் எளிமையாக தொழில் செய்ய நினைப்போர் பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழிலை தாராளமாக நாடலாம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை நாளை கொண்டாடும் நிலையில் இதோ உங்களுக்காக பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பு. படும் இடமெல்லாம் பிளாஸ்டிக் குப்பைகள் எளிதில் மக்காமல் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தி வரும் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்ற முடியாமல் இன்றைய சமுதாயம் திண்டாடி வருகிறது. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்று பொருட்களை பயன்படுத்துமாறு மக்களுக்கு கோரிக்கை வைக்கிறது அரசு. அந்த வரிசையில் பிளாஸ்டிக் தெர்மோகோல் தட்டுகளுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவது பாக்குமட்டை தட்டு. பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் எளிமையான ஒன்று. மரத்திலிருந்து கீழே விழும் பாக்குமட்டைகளை சேகரித்து அவற்றை தண்ணீரில் ஊற வைத்து பதப்படுத்தி எந்திரங்கள் மூலம் தட்டு தயாரிக்கப்படுகிறது. பாக்கு மரத்துல இருந்து வர மட்டைகள் கீழே விழுகிற வேஸ்டா கீழே விழுகிற மட்டையிலிருந்து நாங்க எடுத்து பாக்கு மட்டை தட்டுகள் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து நாங்க 4 அளவுகளில் தயாரிக்கிறோம். 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு. இந்த தட்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாண விருந்துகள்ல வந்துட்டு பஃபே பரிமாறதுக்காக நாங்க பயன்படுத்துறோம். பிளாஸ்டிக் தெர்மோகோல் தட்டுகளுக்கு மாற்றாக இந்த பாக்கு மட்டை தட்டுகளை வந்து உபயோகப்படுத்தலாம். இது வந்துட்டு எந்த விதமான தீங்கு மனித குலத்துக்கு ஏற்படுத்தாது. இது சீக்கிரமா மக்கி போகிற தன்மையுடையது. மற்ற தட்டுகள்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் தட்டுகள் வந்து மக்காதுங்க. அதனால வந்துட்டு இந்த தட்டுகள் ஒன்று இங்க மனிதர்கள் பயன்படுத்தினால் வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிறுதொழிலாகவும் செய்யலாம், ஒரு லாபகரமான தொழிலும் கூட. மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்தோர், பெண்கள், சிறிய முதலீட்டில் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த தொழிலை தொடங்கலாம். இந்த தொழிலுக்கு அதிக எண்ணிக்கையில் ஆட்கள் தேவையில்லை, விற்பனை வாய்ப்பும் அதிகம். பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழிலுக்கு அரசு மானியம் வழங்குகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லாறு, ஓடந்துறை, நெல்லித்துறை பகுதிகளில் பாக்கு விவசாயம் அதிக அளவில் காணப்படுவதால் அந்த பகுதிகளில் பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத பாக்குமட்டை தட்டு போன்ற பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பிளாஸ்டிக் தட்டு, டம்ளர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த பொருட்கள்லாம் மக்காமல் நிலத்தில் போய் தேங்கி மழை பெய்யாமல் நமது இயற்கை வந்து வளம் பாதிக்கப்படுகிறது. எனவே வருங்கால சந்ததியினரை நாம் நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்ற நினைப்புடன் இந்த ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தின அன்று முதல் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த கேரி பேகு, இந்த பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் தட்டு அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மட்டை பாக்கு மட்டையில் தயாரிக்கிற அந்த பிளேட்டு, அப்புறம் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின அந்த துணிப்பைகள் அதையெல்லாம் உபயோகப்படுத்துறதன் மூலம் நாம் இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுவதிலிருந்து நாம் தடுக்கலாம். உணவின் சுவை குன்றாமல் உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்காமல் பயன் தரும் பாக்குமட்டை தட்டுகளை வீடு மற்றும் நிறுவனங்களின் நிகழ்வுகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்தில் இருந்து சத்தியம்.